வணக்கம் குருஜி. வணக்கம் சார். குரு பயிற்சி இந்த ஆண்டு 2026 கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான், அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. குரு பகவான் அப்படின்னாலே குரு பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. அந்த வகையில் இந்த குரு பகவான் அப்படிங்கும்போதே இவர் இப்போ கடகராசியில் உச்சமடைகிறார். கடகராசி அவருக்கு ரொம்ப நல்ல பிடித்தமான ஒரு ராசி. அந்த இடத்துல அவர் உச்சமடைகிறது ரொம்ப பிரமாதம். ஏன்னா உலகமே ரொம்ப க்ஷேமமாக இருக்கும். சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த குரு பகவான் 1/6/2026 25/6/2027 வரைக்கும் கடகராசியில் இருக்கார். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் லாஸ்ட்டு, ஆக்சுவலாக 1 நவம்பர்னு வச்சுக்கலாம். அப்போ அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். சிம்மமும் இவருக்கு ரொம்ப உகந்த வீடு தான், ரொம்ப நட்பு வீடு. அப்போ அங்கே ஒரு 2 மாதம் இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரமாகி அதே இதில் இதில் கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்தில் வக்ரமாக வந்து அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி இந்த 25/6/2027 வரைக்கும் கடகத்திலே இருக்கார். அதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு வரப்போகிறார். அந்த வகையில் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையை விருச்சிகத்தை பார்க்குறார், 7ஆம் பார்வையை மகரத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வையை மீனத்தை பார்க்குறார். இந்த 3 ராசிகளுமே இப்போ ரொம்ப சுபிக்ஷமாக நல்லபடியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 3 ராசிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அதிசாரமாக வரும்போது இந்த பார்வையும் மாறும். ஏன்னா ராசியே மாறுதுங்கும்போது பார்வையும் மாறும். அப்போ தனுசுவை பார்க்க போகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம், மேஷம். ஸோ இந்த 3 ராசிகளும் ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் இது இருக்கும். வக்ரகதியில் அலைஞ்சால் கூட பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக இதுதான் அந்த குரு பகவானோட சஞ்சாரம். ஓகே. அந்த வகையில் நாட்டில் கொஞ்சம் அரசியல் எல்லாம் மாற்றங்கள் இருக்கும், நிறைய மாற்றங்கள். ஏன்னா அந்த குரு அப்படிங்கும்போதே மகான். அப்போ உயர்ந்த பதவி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிரதமர் போஸ்ட்டாக இருக்கட்டும், முதல்வர் போஸ்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லபடியான ஒரு முன்னேற்றம். பெண்களுக்கு சொல்லிடுங்க. ஆமாம், நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு, கேள்வி நிறைய இருக்குது பெண்களுக்கு. ஏன்னா திருமணம் அப்படின்னாலே டக்குன்னு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குருபலம் வந்துடுச்சான்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செவ்வாய் ஜாதகம் எடுக்கும்போது பொருத்தம் பார்க்கும்போது தான் செவ்வாய் பார்க்குறோம். அப்போ குருபலம் வந்துடுதா அப்படிங்கிறதான் முதல் இது. ஏன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன். ஸோ அற்புதமான ஒரு இந்த கடகத்தில் உச்சமடைந்து இந்த குரு பகவான் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது பண்ண போகிறார். ஓகே. தங்கம், வெள்ளி இதனுடைய நிலவரத்தை பற்றி சொல்லிடுங்க. தங்கம், வெள்ளி அப்படிங்கும்போதே தங்கத்துக்கு காரகன் நம்ம குரு பகவான் தான். ஆமாம். வெள்ளிக்கு சுக்கிரன் சொல்லலாம். அப்போ இந்த தங்கம் விலை கண்டிப்பாக ஒரு உச்சத்தை தொடுங்க இந்த வருஷம். ஆமாம், போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வேணால் இறங்கும், லைட்டாக இறங்கி அப்புறம் மறுபடியும் ஏறும் 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 ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உச்சமடைகிறார். உச்சமடையும் போது கோல்டு கண்டிப்பாக விலை ஏறும். அதான் குருவும் உச்சம், தங்கமும் உச்சம். தங்கமும் உச்சம், அந்த மாதிரி தான் வரும். வெள்ளி அப்படிங்கும்போதே இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் தங்கம் விலை ஏறிட்டே இருக்கும், வெள்ளி அவ்வளோவா ஏறாது. இங்கே ஒரு 10 ரூபாய் ஏறும், இது அவ்வளோவா ஏறாது. இப்போ இதுவும் ஏறுது, இதுவும் ஹைக். ஸோ ரெண்டுமே ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வெள்ளி பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைனாலும் கொஞ்சம் ஏறும். ஆக இந்த குரு பகவானோட பயிற்சி கடகத்தில் அற்புதமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னா சுய ஜாதகம், உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, நம்ம சுய ஜாதகம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கன்னிராசி. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, உச்ச குரு எப்படி இருக்கும் உங்களோட கணிப்பு படி? அதிர்ஷ்டம் நிறைந்த ராசிகள் அப்படிங்கும்போது இந்த குரு பகவானால் கிடைக்கக்கூடியது கன்னிராசிக்கு. கன்னிராசி இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, ஏகப்பட்ட டென்ஷன், கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, ஆனால் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. பணமே இல்லாதவனுக்கு கேட்கவே வேண்டாம், ஏகப்பட்ட குழப்பம். பணம் இருக்கிறவனுக்கே குழப்பம் இருக்கும்போது பணம் இல்லாதவனுக்கு குழப்பம்தான் கண்டிப்பாக. அப்போ இவ்வளோ கஷ்டங்களையும் தாண்டி ஏதோ போய்கிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா ஜீவனகுரு அப்படிங்கும்போதே ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்லதையும் கொடுத்தார், ஒரு பாடத்தையும் கொடுத்தார். அந்த வகையில் இப்போ லாபஸ்தானத்துக்கு வருது அற்புதம். 11ஆம் இடம் இவங்களுக்கு ஸ்தான பலம் இருக்குது, பார்வை பலமும் சூப்பர். ஸோ குரு பகவானால் இவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்க போகிறதுன்னு ஒரு மாற்றுக்கருத்தே எல்லாமே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். உத்தியோகத்தில் இருக்கிறவா முதல்ல பா இப்போ தான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. ரொம்ப அற்புதமானது.
அப்போ உத்தியோக மாற்றம்ங்கிறத விட உத்தியோகத்தில் ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல உத்தியோகம் அற்புதமாக இருக்கும். அதேமாரி உத்தியோகம் தேடுறாளா, நல்ல உத்தியோகம் உடனே கிடச்சிடும். இவங்க முன்னாடிலாம் ரெசியூம் எழுதிட்டு கொண்டு பாக்ஸ் நம்பராக வரும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பாக்ஸ் நம்பர் ஹிந்துவில் வரும், பாக்ஸ் நம்பர் போட்டு அந்த இதில் கொண்டு போய் போட்டு வரணும் பாக்ஸில். அப்புறம் இன்டர்வியூ கால் வரும், அப்புறம் நம்ம போகணும். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் மெயில், ஆன்லைன், எல்லாம் மெயில் தட்டி விட்டோன்னு பாருங்க, அவன் பதில் கொடுத்துருவான், அவன் போய் இன்டர்வியூ பண்ணாலே போகிறோம். அந்த மாதிரி பெரிய அட்வான்ஸ். அப்போ இந்த ஐடி துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும், ஒரு பண வரவு. இவங்களுக்கு அந்த உத்தியோகத்துக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஐடி துறையில் இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, புதுசாக வேலை தேடுற குழந்தைகள் யாராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வேலைன்னா நல்ல வேலை கிடைச்சிடும். அவங்களுக்குலாம் நல்ல ஒரு உத்தியோகம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நல்ல வருமானத்தோட. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கன்னிராசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் குறையுங்க. மனசில் ஏகப்பட்ட குழப்பத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் சுபகாரியங்கள்லாம் நடந்திருக்கு எல்லாமே, ஆனாலும் ஒரு தெளிவு இல்லை. இப்போ அவங்க தெளிவாக இருப்பாங்க. அப்போ என்னாகும், உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். அடுத்தபடியாக இப்போ இருக்கிற இந்த தொழில் அதிபர்கள் கன்னிராசினியர்கள்லாம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தொழிலை மாற்றிடலாமா இல்லை விட்டுடலாமாங்கிற மாதிரி இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு டென்ஷன். வேணாம் சார், இந்த தொழிலே வேணாம், நம்ம வீட்டில் உட்காந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற ஏதோ பேங்க் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுன்னு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்திக்கு வந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், நல்லா கொண்டு போகலாம், ஏன்னா லாபம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு இது கண்டிப்பாக இந்த தொழில் அதிபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் அவங்க தொழில் தொடங்கலாம். ஓகே, தொழில் தொடங்கினாலே வெற்றி தான். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு, இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு குரு பயிற்சி பலன். இந்த குரு பயிற்சியில் பெண்களுக்குன்னு சொல்லும்போதே எனக்கே ஒரு சந்தோஷம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க இப்போ தாங்க அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறாங்க. ஏன்னா ரொம்ப டென்ஷன். ஏன்னா 7ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார், கண்டக சனி, கொஞ்சம் குழப்பம்தான். ஏன்னா ஜென்மராசியை பார்த்துன்னு தான் இருக்கார். ஆனால் இப்போ ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, குரு சனியை பார்க்க போகிறார். அதனால் இந்த சனியோட கெடுப்பார்வை குறையும். ஸோ இவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடி ஆகிடும் பெண்களுக்கு. அதுவே போருங்க பெண்களுக்கு. ஏன்னா உடம்பு நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும். அப்போ அவங்க எடுக்கிற காரியங்களும் சிறப்பாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பெண்களுக்கு. சூப்பரான ஒரு இது. பார்வை பலம், இந்த குருவுடைய பார்வை பற்றி சொல்லுது. இந்த குரு பகவானோட பார்வை அப்படிங்கும்போதே ரொம்ப அற்புதமான ஒரு இதுங்க. ஏன்னா 5ஆம் பார்வையை 3ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 3ஆம் இடம் உங்களுக்கே தெரியும், முயற்சி ஸ்தானம், உடன்பிறப்பு ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம். அப்போ அந்த இடத்த குரு பார்க்குறாரு அப்படின்னாலே இவங்களுக்கு உடன்பிறப்புகள் ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது இவங்களோட முயற்சிகள் சாதகமாகும். அதுவே பொறுமை, முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ். அதே மாதிரி இப்போ வந்து இவங்களுக்கு தைரியம் அதிகமாகும். பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் தைரியம் அதிகமாகும், வீரியம் அதிகமாகும். என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துருந்தார். அப்போ இவங்களுக்கு அந்த குழப்பமெல்லாம் நீங்கி முயற்சிகள் சாதகமாகி ஒரு வீரியம் வரும், ஜெயம், வெற்றி கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த 7ஆம் பார்வையாக இவங்களுக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். 5ஆம் இடம். 5ஆம் இடத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பூர்வ புண்ணியம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. எப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக குழந்தைகளின் மூலமாக இவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். ஒன்று, கல்யாணம் ஆகலையா அந்த குழந்தைகளுக்கு, நல்ல கல்யாணம் உண்டாயிடும். படிக்காத குழந்தைங்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 5ஆம் இடம் படிச்சிடுவாங்க. சரி, கல்யாணம் உத்தியோகத்துக்கு இருக்காங்களா அந்த குழந்தைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைச்சிடும். கல்யாணம் ஆகலையா அந்த குழந்தைகளுக்கு நல்ல கல்யாணம் ஆகிடும். அப்போ இவங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே மாதிரி இந்த நண்பர்கள் வட்டாரம் இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால ஒரு நல்ல பாக்கியம். குழந்தைகளின் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குங்க. அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்களுக்கு வந்து 7ஆம் இடத்தையே பார்க்குறார், கண்டகச்சனியே பார்க்குறார். ரொம்ப அற்புதம். இதுதான் மாற்றம். 9ஆம் பார்வையா, இதுதான் மாற்றம். 9ஆம் பார்வையா, 9ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ரொம்ப அற்புதம். கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகிறது. அப்போ இந்த ஸ்தான பலமும் இருக்குது, பார்வை பலமும் இருக்குது.
ஓகே. என்ன நவம்பர் டிசம்பர்ல இவர் வந்து அதிசாரமா 12ஆம் இடத்துக்கு வரும்போது சுப விரயங்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஓகே. ஆக இந்த கண்டக சனியால விளையக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இவங்களுக்கு இந்த குருவோட பார்வை நிவர்த்தி பண்றதுனால இவங்களுக்கு சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம் தான் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. இப்போ கன்னியா ராசிக்கு வந்து திருமண தடைகள் இருக்கு. அதாவது சனியோட பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால நிறைய தடை. திருமண தடை மட்டும் இல்லை, தொழில் தொடங்க தடை, வேலையிலேயே ஒரு சில தடைகள், இது எல்லாமே இந்த குரு பார்வையினால் நிவர்த்தி ஆகுமா? கண்டிப்பா. ஏன்னா 7ஆம் இடத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வை அப்படின்னாலே சாதாரணமாகவே நீங்களே ஒரு லாஜிக்காக பாருங்க. எப்படின்னா 7ஆம் பார்வை அப்படிங்கிறது நான் உங்களை ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது, கரெக்டா? இந்த கிரகம் இந்த அப்படியே 7ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னு. அதே சமயம் 5, 9ங்கிறது என்னோட கருத்துப்படி மிக அபரிமிதமான ஒரு பார்வை. ஏன்னா சைடில் பார்க்கறது தாங்க பெரிய விஷயம். இந்த சைடு மிரர் பாருங்க, எல்லா வெஹிக்கிள்லையும் சைடு மிரர் இருக்கும். நீங்கள் நேராக பார்க்குறத விட பின்னாடி எவன் வரான், இந்த பக்கம் எவன் வரான்னு பார்க்கறது தான் முக்கியம். ஏன்னா அவன் இடிச்சிடக்கூடாது, இல்லை நம்ம அவனை இடிச்சிடக்கூடாது. அப்போ அந்த பார்வை தான் என்றைக்குமே ப்ளஸ்ஸு. அப்போ 5ஆம் பார்வையும் 9ஆம் பார்வையும் தான் பெரிய பாக்கியம். அப்போ 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ சுபகாரியங்கள் ஏற்பட்டுரும், திருமண தடை விலகிடும். அதேமாரி உத்தியோகத்திலையும் தடைகள் விலகிடும். ஏன்னா லாபகுரு கண்டிப்பாக. அதுமாரி தொழில் வியாபாரத்தில் தடைகள் இருந்தது, நான் சொன்னேன் முன்னாடி, அதான் விலகி நிறைய பேர் விட்டுட்டாங்கன்னு. அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். ஆக இந்த தடைகள் உடைபடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த லாபகுரு கண்டிப்பாக பார்வை பலத்தாலையும் கொடுக்க போகிறார். ஓகே. கன்னிராசியில் வந்து ஒரு சில கடன் பிரச்சனைகள் இருக்குது. அதாவது சனி தசைலாம் போகிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், இன்னொன்று குரு தசை பின்னாடி அந்த 6 வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து இவங்களுக்கெல்லாம் அந்த கடன் பிரச்சனை தீர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த குரு 11ஆம் இடத்துல வரும்போது ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் அப்படின்னாலே பகை, ருண, ரோகம், கடன்லாம் நிறையா இருக்குது. இன்னும் 7ஆம் இடத்துல வேறு சனி பகவான் இருந்துக்கிட்டு ஜென்மத்தை பார்த்துக்கிட்டு ஏகப்பட்ட உருட்டல் பரட்டலில் ஓடிட்டுருக்காங்க. இப்போ வரக்கூடிய குரு பயிற்சி இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ இந்த கடன் சுமை கண்டிப்பாக குறையும். எப்படி ஒரு வருமானம் வரும், ஏன்னா லாபம் கிடைக்க போகிறது. உத்தியோகத்தில் என்ன லாபம்? சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இதெல்லாம். ஸோ பதவி உயர்வு, சம்பள உயர்வு வரும்போது கடன் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. சரி, தொழில் அதிபர்கள் அவங்களுக்கு வந்து வருமானம் நல்லபடியாக வரும், லாபம். அப்போ அவங்க கடன், வங்கி கடன் உதவி அதெல்லாம் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வச்சு நல்லபடியாக ஒரு முன்னேற்றம், கடன் அடைச்சிடுவாங்க. ஸோ அந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த லாபகுரு கண்டிப்பாக கொடுப்பார். ஓகே. பரிகாரம், கன்னியா ராசிக்கு ஒரு பரிகாரம். கன்னியா ராசிக்காரர்கள் அப்படிங்கும்போதே இவங்க வந்து இப்போ கண்டிப்பாக மாற்றுத்திறனாளிக்கு ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா சனி பகவான் என்னதான் இருந்தாலும் 7ஆம் இடத்துல இருக்கார், பார்வை கடுமை குறைஞ்சிருக்கு. ஆனால் அவரும் பார்க்குறாரு, இல்லைன்னு சொல்ல முடியாது. குரு பார்க்க போகிறதுனால தான் கடுமை குறையுது. ஆனாலும் இந்த மாற்றுத்திறனாளி ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள குரு பகவான் அதேமாரி ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வருது நல்லது தான், ரொம்ப விசேஷம். ஏன்னா ஆலங்குடிங்கும் போது அங்கே போயிட்டு அந்த மண்ணை மிதித்து ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காரும் போதே அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும், லாபகுரு. அதனால தான் சொல்கிறேன், இல்லை நமக்கு லாபம் வரணும், தனக்காரகன் 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஸோ பணம் வரணும் அப்படின்னா ஆலங்குடி போயிட்டு அந்த ஆபத் சகாயேஸ்வரருங்க, அதாவது ஆபத்தில் கூட அவர் வந்து சகாயம் பண்ணக்கூடிய ஈஸ்வரர். அப்போ நமக்கு வந்து அந்த ஆபத்து விலகும், வருமானம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஆக ஆலங்குடி போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அது முடியாத பட்சத்தில் நவகிரகங்கள் இல்லை குரு பகவானை வழிபாடு பண்ணுறது நல்லது. செலவோ கஷ்டமோ கொஞ்சம் போயிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம் இவங்க பண்ணினாலே கன்னியா ராசிக்கு இந்த குரு பகவான் லாபத்தில் உச்சமடைந்து இவர்களது வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.